தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். எட்டயபுரம் வெள்ளிக்கிழமை சந்தை. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சனிக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் சந்தை நடக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செம்மறி ஆடுகள் அதிக அளவில் வரும். செம்மறியில் மயிலம்பாடி, பொட்டுக்குட்டியில் வெம்பூர் குட்டி, மயிலம்பாடி, அடிகருப்பு, வெளிச்சி, இப்படி ஏகப்பட்ட ஆடு வரும். வெள்ளாடும் வரும். இன்னைக்கு நிறைய வெளியூர் வியாபாரிகள், உள்ளூர் வியாபாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. சந்தையில் போய் என்ன குட்டி எப்படி விற்கி, என்ன விலை நிலவரங்கள், குட்டி வரத்து எப்படி இருக்கு, அவ்வளோத்தையும் கேட்க போகிறேன். வாங்க உள்ள போய் கேட்டு வந்துடும். அண்ணா சொல்லுங்க, எந்த ஊர் வியாபாரி? மதுரை திருப்பரங்குன்றம் மகேந்திரன். மகேந்திரன். இந்த கடா மட்டும் தான் கொண்டு வந்தீங்களா? வேற எத்தனை உருப்படி கொண்டு வந்தீங்க? ஒரு 7 உருப்படி கொண்டு வந்தோம். சரி, இதே மாதிரி தானா? ஆமா, இது ஒண்ணு மட்டும் விக்கல, மத்ததெல்லாம் வித்தாச்சு. வேற என்ன கவலையா இருக்கீங்க? வேற என்ன கவலையா இருக்கீங்க? இது ஒண்ணுதான் முதல்ல இருக்கு. அப்படியா? சரி, இது என்ன விலையில கிடக்கு? 22 ரூபா சொன்னேன். சொல்றது 22. ஆமா. சரி, 19 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 19 3000 ரூபாய் டிஃபரன்ஸ்ல கேக்குறாங்க. குடுக்கறாப்ல இருக்கா? எவ்வளவு எதிர்பார்க்கீங்க? 19 ரூபா, 20 ரூபா கொடுத்துடலாம். இன்னும் 1000 ரூபா தான். சரி, வாங்குறவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இது என்ன? எடைக்கு 30ல விழுகும். ஆட்டுக்கு போட்டுக்கலாமா? பல்லு எத்தனை? பல்லு 6 பல்லு, இளம் பல்லு. இளம் பல்லு தான். 6 பல்லு ஆட்டுக்கும் போட்டுக்கலாம். கறி மட்டும் 30 கிலோ வரும். ஆமா, கறி மட்டும் 30 கிலோ இருக்கு. கண்டிப்பா. சந்தையோட நிலவரத்தை இன்னைக்கு சந்தை நிலவரம் ரொம்ப படுக்க. வியாபாரம் சரியா இல்ல. புரட்டாசி பறந்துருச்சுன்னு பூரா புண்ணிய வாங்கி பூரா கிட்ட போயிட்டாங்க. இங்க ஆடுவாங்க, ஆடு வரலங்க. சந்தை சும்மா கிடக்கு. 20 ரூபா கொடுத்தா நீ கூட கடையை கொண்டு போலாம். சந்தைக்கு வந்ததுலயே அழகான குட்டி, கரும்பொட்டுல. ஆஹா, அட்டகாசமா கோல்டு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காப்ல. பல்லு எல்லாம் எத்தனை பல்லு தம்பி? 6 பல்லு. 6 பல்லு. ரைட். எங்க வாங்கின குட்டி இதெல்லாம்? குட்டில இருந்து வளர்த்ததுதான். தூத்துக்குடியில வாங்கி வளர்த்ததுதான். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்குடா? 3 வருஷத்துக்குடா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரையில இருந்து வரோம். மதுரைக்காரங்க தான் இந்த மாதிரி ஒரு அழகுபடுத்தி வளர்க்கறதுயா? ஆமா ஆமா. இத விற்பனைக்கு தான் கொண்டு வந்தீங்களா? ஆமா. சரி, என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 30 ரூபா சொன்னோம். 30 ரூபா சொல்ற விலை. கேள்வி எவ்வளவு கிடக்கு இந்த குட்டி? கேள்வி 28 ரூபா. 28. பக்கத்துல வந்துட்டேன், ஏன் விடாம இருக்கீங்க? விடுற ஸ்டேஜ் வந்துட்டேன். இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்கீங்க? அவ்வளவுதான், 28 தான். 28 தான். ஆமா. வந்தா கொடுத்துருவீங்க. இது ஆட்டுக்கு போட்டுக்கலாமா? எப்படி? சண்டைக்கு விட்டுக்கலாம், ஆட்டுக்கு விட்டுக்கலாம். ஆட்டுக்கும் போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. குட்டி எல்லாம் பிரமாதமா ஒண்ணுமா? இதே மாதிரி எவ்வளவு குட்டிகள் வளர்க்குறீங்க? இந்த மாதிரிக்கு ஒரு 10-15 கடைக்கு மேல வளர்க்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்ல ஜெவரம் தானே. எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? ஆமா, இன்னைக்கு 20 குட்டி கொண்டு வந்தேனே. 20. ஆமா. ஓரளவு நெருக்கி இருக்கீங்களா? சுமாரா தான் இருக்குண்ணே. இன்னைக்கு 2 தான் அப்படியே வாங்கினவங்களே கூட தள்ள முடியல. மொத்தமா போக மாட்டேங்குது. 2 தான் போகுது. எல்லாமே கிடா தானே? கிடா குட்டி தானே. இதுல பாலுடி குட்டி எதுவும் கிடையாது? பாலுடி குட்டி எதுவும் கிடையாது. இதுல ஒரு 2 மாசம் இருக்குமா, 3 மாசம் இருக்குமா? அவ்வளவுக்குள்ள 2 மாசம் குட்டி, 2 அவ்வளவுக்குள்ள தான் இருக்கும். இதெல்லாம் வாங்கிட்டு போனா வளர்த்துடலாமாண்ணே? அதெல்லாம் வளர்த்துடலாம். ஆமா. என்ன விலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விலை கேக்குறாங்க? சரியா 10 ரூபா வந்தாலும் தள்ளி விடலான்னு பாக்கணும். 10 ரூபா வந்தாலும் ஆமா கொடுத்துடலான்னு பாக்கீங்க. ஆமா. சரி, 10 ரூபா வந்தாலும் கொடுத்துடலான்னு பாக்கீங்கன்னா என்ன விலை கேக்குறாங்க? வாங்கினது தள்ளி விடுவோம். கேள்வி அப்ப ரொம்ப கீழே கிடக்கா? ரொம்ப கீழே வாக்காங்க. ஐடியா. 10 ரூபா வந்தாலும் கொடுத்துடலான்னு பாக்காங்க. கேள்வி அதை விட கீழே கேக்குறாங்களா? ஆமா. ஜோடி எல்லாமே கடா குட்டி நல்லா இருக்கு. வாங்க வேண்டிய குட்டி. இந்த பொட்டாசி மாசங்கிறதுனால விலை இல்ல. இல்லன்னா 11-12க்கு போயிடும். வாங்குறீங்க நிக்க விட மாட்டாங்க. அப்படி இருக்கு. நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டி. ஆனா இது எத்தனை மாசம் குட்டினா? 1 வருஷம் இருக்குமா? பல்லு போட்டுருக்குமா? பல்லு போடாத குட்டியா? 6 மாசத்து குட்டி தான். எல்லாமே 6 மாசம் குட்டி. எல்லாமே 6 மாசத்து. இது எல்லாமே உங்க குட்டி தானா? ஆமா, நம்ம குட்டி தான். நம்ம தோட்டத்துல உள்ள. எந்த ஊர்ல இருந்து வருதுனே? நரிக்குட்டினே. நரிக்குடி. மொத்தம் எவ்வளவு குட்டிகள் இங்க கிடக்கு? வீட்டுல எவ்வளவு குட்டிகள் கிடக்கு? ஆனா இங்க இப்போ 33 ஊட்டி கொண்டாந்துருக்கோம். சரி. வீட்டுல ஒரு 50 ஊட்டி கிடக்கு. இது எல்லாமே கடா தானா? எல்லாமே கடா குட்டி. இதெல்லாம் என்ன விலையில கிடக்குண்ணே? ஜோடி என்ன விலையில கிடக்கு? ஜோடி ஒரு 23 ரூபா சொல்லுதோம்ண்ணே. ஜோடி 23,000 ரூபா. 3000 ரூபா. கிலோ கணக்குனா 350 ரூபா கிலோ. கிலோக்கு எடை போட்டும் கையில் கொடுத்துருவீங்க? கொடுத்துருவோம். உயிரடைக்கு 350 ரூபாய்க்கு. 350 ரூபா. ரைட். நேரில் இந்த மாதிரி மயிலம்பாடி குட்டி கறிக்கும் போட்டுக்கலாம். அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கும் நீங்க போட்டுக்கலாம். கிலோ 350 ரூபாய்க்கு எடை போட்டு எடுத்துக்கலாம். அதாவது விலை மதிக்க தெரியாதவங்க எடை போட்டு எடுத்துக்கலாம். ஆனா நம்பர் சொல்லுங்கண்ணே. 63 74 63 74 03 03 19 19 14 14. ஆமாண்ணே. இது நரிக்குடிங்கிறது என்ன மாவட்டம்? திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம் நரிக்குடி. அண்ணே வணக்கம்ண்ணே. உங்களை தான் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. தீவன தொட்டி வீடியோ போடுங்க. சரிங்கண்ணாச்சி. அதை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைட்ண்ணாச்சி. இந்த தீவன தொட்டியை பத்தி சொல்லுங்க. சின்னதும் பெருசுமா இருக்க, இதெல்லாம் என்ன நீள அகலத்துல இருக்கு? அண்ணாச்சி, அது 4 அடி. இது 4 அடி. ஆமா, 2 ரூபா சொல்றோம். 2000 ரூபா நீங்க சொல்ற விலை. இது என்ன அகலம்? இது 8 அடி. இது 8 அடி நீளம். 8 அடி நீளம். சரி. இது 1.5 அடி அகலமா? ஆமா. சரி. 8 அடி நீளம் 1.5 அடி அகலம். இது ரேட் 3500 ரூபா.
சரி அது 4 அடி வந்து 2 ரூபா. 2 ரூபா. ஆமாண்ணாச்சி. சரி எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போவீங்க, உங்களை எங்கெல்லாம் பார்க்கலாம்? அண்ணாச்சி எட்டையார் சந்தைக்கு மெயினா வருவோம். சரி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்துருவீங்க. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை கரெக்டா வந்துருவோம். ஆ. புதிமுத்தூர் சந்தைக்கு வந்துருவோம் வேலைக்கிழமை அன்னைக்கு. ரைட்டு. அப்படி அது வேணும்னா பாம்பு கோயில் சந்தைக்கு. ஒரு நம்பர் கொடுங்களேன். 97 97 86 86 92 92 47 47 23 23. இந்த நம்பருக்கு அனுபவம். எனக்கு இதே மாதிரி வேண்டாம், நான் சொல்ற மாதிரி செஞ்சு தருவீங்கனாலும் செஞ்சு தந்துருவீங்களா? கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். ரைட். அந்த அளவுக்கு திறமை இருக்கு, பண்ணி கொடுத்துருவோம். என்ன நல்ல பெரிய சைஸ் கிடா 2 வச்சிருக்கீங்களா? ஆமா 2 பெரிய கடை, நம்ம அண்ணன் கடை தான் பாத்துக்கோங்க. அப்படி அண்ணன் தானா? எந்த எந்த ஊர்ல இருந்து வருது? இது மதுரையில இருந்து வந்திருக்கேன். ரைட். விக்கிறதுக்கு தானா? ஆமா விக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. 2 கிடா. நல்ல ஆமா, ரெண்டு. பல்லுலாம் எவ்வளவு இருக்கும்? பல்லு இதுக்கு 4 பல்லு, இதுக்கு 6 பல்லு. 6. ஆமா. என்ன விலை சொல்லிட்டு இருக்காங்க? ஏன்னா அண்ணன் ஒரு 80 ரூபா சொல்லுதாரு. ரெண்டையும் சேர்த்து. ஆமா, ரெண்டையும் சேர்த்து. 40 80,000 40. ஆமா 65 ரூபா வரை கேள்வி. சரி. ஆமா இன்னொரு 70 ரூபாக்குள்ள வந்தேன்னா நான் விட்டுலான்னு ஒரு மனநிலையில இருக்காப்ல. இன்னொரு 5 ரூபா வந்தா விட்டுறலாம். சரி 70 ரூபாய்க்கு வாங்கினா எனக்கு பெனிஃபிட் இருக்குமா? எத்தனை கிலோ கறி இருக்கும்? என்ன வரும்? ரெண்டும் சேர்த்து ஒரு 80 கிலோ கறி விழுனேன். 80 கிலோ கறி வந்துரும். ஒரு கல்யாணம் வெட்டே முடிச்சிடலாம். ஒரே பாட்டிக்கு அப்படி வெட்டிடலாம் ரெண்டையும். அதனாலதான் அண்ணன் கொண்டு வந்திருக்காப்ல. கேள்வி 65 வரை கேட்டு புரட்டாசி மாதனால யாரும் இன்னும் கூடுதலா கேட்க மாட்டாங்க, விசேஷங்கள் கிடையாதுல. அதனால இல்லன்னா மாதிரி வித்து போயிருக்கும் அப்பவுமே. ஆமாண்ணே. இன்னைக்கு அப்ப சுமார் நல்லா தான் இருக்கு. பாம்பு கோயில் சந்தை அங்குசாமி அண்ணன். ஆமா வியாபாரி அண்ணா, இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு ஒரு 100 இருக்கு. 100 கொண்டு வந்தது அப்படியே கிடக்கு போலுக்கா? எப்போ வந்தீங்க? இல்ல வாங்கியிருக்கோம், பாம்பு கோயில் கொண்டு போறது. இங்க வாங்கிருக்கீங்க? ஆமா, 100 இன்னைக்கு வாங்கியிருக்கேன். 100 குட்டி எல்லாமே கிடாதானா? புருவ கிடக்கா? எல்லாமே கிடா குட்டி தான். எல்லாம் ஒரே தரமா இருக்கா? எத்தனை மாசம் குட்டிகளா இருக்கும்? இது என்ன எல்லாம் 3 மாசம் 4 மாசம் குட்டி. 3 4 5 எல்லாமே அண்ணங்குள்ளதுதான். ஆமா எல்லாம் 100 குட்டி கிடக்கு. ஆ. இதெல்லாம் ஜோடிகள் என்ன விலை? ஆவரேஜா ஏதாச்சும் சொல்லுங்க. ஆவரேஜா 13 ரூபா தட்டி விட்டுலாம். 13 ரூபா ஆவரேஜா. 100 குட்டி ஆவரேஜா 13 ரூபா. ஆமா 13 ரூபா தட்டி. 6500 ரூபா. ஆமா. எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்? புரட்டாசி பிறந்துருச்சு, வளப்பு குட்டி பரவாயில்ல. புரட்டாசி பிறந்துருச்சு. 100 குட்டியே வாங்கிருக்கீங்களா? ஆமா இது வளப்புக்கு நாங்க வித்துறோம். கறிக்குட்டி வாங்கலாம், எவ்வளவு நாள் வாங்கலாம். வாங்கலாம். கறிக்குட்டி போயிரும். கறிக்குட்டி பழகில கொஞ்சம் தோதுவா இருக்கு. ஒட்டுக்குட்டி ஆட்டுக்காரங்களும் கொடுக்க மாட்டாங்க, நாங்களும் அந்த அளவுக்கு விலையும் விட்டு கொடுக்க மாட்டோம். சரி. அவங்களும் விலை விட்டு வாங்கலாம். சரி. செவ்வாய்க்கிழமை பாம்பு கோயில்ல, இந்த குட்டி வெள்ளிக்கிழமை எட்டயபுரத்துல அண்ணனை பார்க்கலாம். ஆமா வந்தா வாங்கிக்கலாம். தேவைப்படுறவர்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நென்மேனி. நென்மேனி எந்த மாவட்டம் அது? விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம் நென்மேனியில இருந்து 2 குட்டி தான் வாங்கிருக்கீங்களா? 2 தான் வாங்கிருக்கேன். 2 கிடா குட்டி. எத்தனை மாசம் குட்டி இது? 3 மாசம். இந்த குட்டி வாங்கினதை பத்தி சொல்லுங்களேன். 12,500 சொன்னாங்க. சரி. 9,500க்கு முடிச்சிருக்கு. 9,500. இந்த மாதிரி குட்டிகளை, இந்த சின்ன சீசு குட்டிகளை வாங்கி வளர்த்தாலும் நமக்கு லாபம் இருக்கு. நல்ல லாபம் இருக்கு. இதெல்லாம் பக்கரி தோட்டி வளர்த்து பக்கரி தோட்டி வித்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க அதை கணக்கு பண்ணி தான் வாங்கிட்டு போவீங்க? ஆமா. மொத்தம் எத்தனை குட்டி வளர்ப்பீங்க? நம்ம போன வருஷம் ஒரு 2 குட்டி வாங்கணும். சரி. ஸ்டார்டிங்ல இப்ப ஏற்கனவே 2 குட்டி இருக்கு. இப்ப 2 குட்டி வாங்கிட்டு போறோம். லாபம் இருக்கு. லாபம் இருக்கு. கையறதான். கையறதான். வெளி மேப்பெல்லாம் எதுவும் கிடையாது. சரி. கொண்டக்கடலை தூசி, பட்டாணி தூசி, குச்சி புண்ணாக்கு, இதுதான் எல்லாமே. காலை தீவனம் மத்தியானத்துக்கு மேல பொட்டு வைக்கிறது. இவ்வளவு தீவனம் விலைக்கு வாங்கி போட்டாலும் லாபம் இருக்கு. ஓகே. ஒரு குட்டிக்கு மாசம் பாத்தீங்கன்னா எப்படியும் குறைஞ்சது 1000 ரூபாய் செலவாகும். ஒரு குட்டிக்கு 1000 ரூபாய் செலவானா எவ்வளவு? 1000 ரூபாய் செலவானா மாசத்துக்கு 2000 ரூபாய் தனியா எடுக்கலாம். தனியா எடுத்துடலாம். குட்டிக்கு 1000 ரூபாய் எடுத்துடலாம். 6200. ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்க? வேற எதுவும் வாங்கி வண்டியில போட்டுருக்கீங்களா? இல்லண்ணே இது ஒண்ணுதானே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரையில இருந்து வரேன். மதுரையில இருந்து வந்து ஒரு குட்டி. ஏன்? ஆசைக்கு. என்ன தேவைக்காக? பக்ரீத் வளப்பா இல்ல முட்டுக்கா? ரெண்டுக்குமே தோது பாக்குறதா. சண்டைக்கு நல்லா இருந்துன்னா சண்டைக்கு வர்றது, இல்லாட்டி பக்ரீத். சரி. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க மதுரையில இருந்து? எப்படி குட்டி அமையணும்? என்ன விலைக்கு அமையணும்? இந்த வேலை நல்ல வேலை தானே. என்ன விலை சொல்லிட்டு இருந்தாங்க? 6500 சொன்னாங்க. சரி. 6200. அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது. ஏன் இன்னும் கொஞ்சம் அழுத்தி பாத்துருக்கலாம்ல? அவ்வளவு குட்டி நல்லா இருந்துச்சு. குட்டி பிடிச்சு போச்சு, அதனால 500 பாக்கல. சரி ரைட். எவ்வளவு நாளா வளர்க்குறீங்க ஆடு? அது வருஷ கணக்கா இருக்கு. ஒரு ஆடு எப்பவும் கடந்துட்டே இருக்கும். ஆமாண்ணே. எப்படி கொண்டு போவீங்க இங்க இருந்து? வண்டி இருக்கு. பைக்ல போயிருவீங்களா? பைக்ல போறோம். இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்? 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர் பைக்ல வந்துட்டீங்க அங்க இருந்து. ரைட். பாத்து போங்கண்ணா. எல்லாம் சேர்த்து 24,000. ஆமா. இதுல 2 வெள்ளாடு கிடக்கு, 2 செம்மறி ஆடு கிடக்கு. செம்மறி ஆடுல மயிலம்பாடி 2 எல்லாம் கலப்பா வாங்கிட்டு போறீங்களா? என்ன கணக்கு? ஏன் மோந்தறிஞ்சா நல்லது தானே, சினிமா கூப்பிடுவாங்கல்ல. சரி. என்ன விலை சொன்னாங்க மொத்தத்துல? ஒரே வியாபாரிக்கு வாங்குனீங்களா தனித்தனியா வாங்குனீங்க? சரி. செம்மறி 2 என்ன விலை முடிஞ்சது? செம்மறி 2 15 சொன்னாங்க, 12 முடிஞ்சது. 15 சொல்லி 12. சரி. வெள்ளாடு 16 சொல்லி 12 முடிஞ்சது. அதுவும் 12. அது கிடா குட்டியா? ரெண்டுமே கிடாது. ரெண்டையும் கலப்பா வாங்கிட்டு போறதுக்கு ரீசன் என்ன? இதுல 2 அதுல 2 வளப்பமே தான். ஆசைக்கு. சரி. 3 குட்டி சேர்த்து 24.
3 தான் போகுது. 24 மூவட்டா 24 8000 ரூபா வருது ஒரு குட்டி. 6 மாசம் குட்டி இருக்கும். எல்லாமே கிடா குட்டி. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க மதுரையில இருந்து வரோம். மதுரைக்காரங்க இல்லைன்னா சந்தை நடக்காது உங்களுக்கு. அங்க நடக்குது, இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லி இங்க வந்தோம். நிறைய பேர் வரீங்களா குட்டி வாங்குறதுக்கு, குட்டி விக்கிறதுக்கு? ஆமா, கட்டி வாங்குறதுக்கு தான் வந்தோம். சரி. ஆனா இங்க எதிர்பார்த்த அளவுக்கு குட்டி ரேட் ஒன்றும் எப்படியா இருக்கு. அது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. இல்ல, எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு பிளான்ல வந்தீங்க? ஒரு 20 குட்டி வாங்குற மாதிரி வந்தோம். 20ன்னா செம்மறியில வாங்க வந்தீங்களா, வெள்ளாட்டுல வாங்க வந்தீங்களா? வெள்ளாடு வந்தோம், சரி. கொடியாடு ஆயிட்டான். ஆ. ஒரு குட்டி தான் இப்ப வந்து ஒரு ஆடு தான் வாங்கியிருக்கு. இவ்வளவுதான் வாங்கியிருக்கீங்க. இது பூரா வாங்கியிருக்கு. இதுல விலை என்ன விலைக்கு முடிஞ்சது? இது சோடி, இது வந்து 10,000 ரூபா. 10,000. சண்டை போட்டுருக்காரு. சண்டை போட்டுருக்காரு. சரி. நாங்க அலரோடு பக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். சரி. இது வளர்ப்பு குட்டி ஜோடி 15 ரூபா சொன்னாங்க, 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இது ஜோடி 15 சொல்லி 12. 12 ரைட். ரூபாய்க்கு அது இது 9 ரூபா. ம். இது 8 ரூபா. 9 8. 9 ரூபாய் நீங்க நினைச்ச மாதிரி அமையல. அமையல. இப்ப இவ்வளவுதான் வாங்கிருக்கீங்க. இவ்வளவுதான் வாங்கியிருக்கேன். மொத்தம் எவ்வளவு குட்டி? 20 குட்டி வாங்க வந்தீங்களா? மொத்தம் 20 குட்டி வாங்க வந்தா, இப்ப 6 குட்டி தான் வாங்கியிருக்கான். 6 தான் வாங்கியிருக்கு. நீ அடுத்த வாரம் சந்தையில பார்த்து வாங்கி. அடுத்த வாரம் தான் பார்க்கணும். ஆட்டு சந்தை பாலா சொல்லுங்க. எப்படி இருக்கு சந்தை இன்னைக்கு? சந்தை எப்படி சந்தை இருக்கு பாலா? கொஞ்சம் சுமார் தானே. புரட்டாசி பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு சந்தை. ஆ, அந்த அளவுக்கு ஆடு குட்டி செம்பரி ஆடு இதெல்லாம் விற்க மாட்டேங்குது. கறிக்குமே ஆளு கறி சாப்பிடறதுனால கறிக்கு ஆடும் விற்க மாட்டேங்குது. இந்த இன்னைக்கு வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு? வரத்து கம்மியா இருக்கு, வியாபாரமும் கம்மியா இருக்குண்ணே. ஆனா விலை எல்லாம் கம்மியா இருக்கும்னு நினைச்சு எல்லாம் வந்திருக்காங்க. விலை விட்டு கொடுக்க மாட்டேங்கல. வாங்குறது கிராமத்துல வாங்குறது நம்ம அதே விலை கொடுத்து தானே வாங்குறோம். புரட்டாசிக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு 12,000 ரூபாய்க்கு ஆடு வாங்குறோம்னா அதே தான் இப்பயும் வாங்க வேண்டியிருக்கு. இப்ப அந்த 12,000க்கு ஆடு இங்க புரட்டாசி மாசம் விற்க மாட்டேங்குது. விற்க மாட்டேங்குது. ஆமா. ரைட். இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? ஒரு 10 குட்டி வந்தோண்ணே. வித்தாச்சா எல்லாம்? எல்லாம் வித்தாச்சுண்ணே. இது ஒரு குட்டி ஆடு தானா? ஒரு குட்டி ஆடு. குட்டி கடா 4 பல்லு இப்பதான் கிடா மாதிரி. கிடா மாதிரி. பல்லு 4 பல்லு இப்பதான் போடுதுண்ணே. 4 பல்லு. விலை என்ன விலையில கிடக்குச்சு நீங்க சொல்ற விலை? ஏன்னா நான் சொல்ற விலை 14 ரூபா சொல்றேன். 4 சொல்றேன். 14 ரூபா சொல்றீங்க. ஆமா. கேள்வி எவ்வளவு தூரம் வந்திருக்கு? ஆனா 16 ரூபாய்க்கு கேட்காங்கண்ணே. 11 ரூபா கொடுத்துடலானே. 11 கையில கொடுத்துடலாம். கொடுத்துடலானே. ரைட். வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் ஆமா, இருக்குமா? நமக்கு வண்டி அடக்கம் எல்லாம் சேர்த்து நமக்கே 16 ரூபா வருது. சரி. 500 ரூபா யாரும் சம்பளம் கொடுத்தாங்கன்னா கொடுத்துருவானே. 3 மாசம் குட்டி. ரெண்டுமே கடா குட்டி தானா? கடா குட்டி தானே. வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு முடிஞ்சது? 10 ரூபாய்க்கு கேட்டோம். சரி. முத விலை 10 ரூபாய்க்கு கேட்டீங்க. அவரு சொன்னது வியாபாரி அவர் 13 ரூபா சொன்னாரு. 3000 ரூபா குறைச்சு கேட்டீங்க. அப்புறம் எவ்வளவு விலை கூடிச்சு? 11 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. கூட 500 1000 10,500 ரூபா. 10,500 ரூபா. 11 ஒரு குட்டி 5,500 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. விலை சரிதானா? சரிதானே. இந்த மாசம் ரொம்ப கம்மியா இருக்கும், நல்ல சௌரியமா வாங்கிடலாம் அடிச்சு பிடிச்சுன்னு சொல்றாங்களா? ஒண்ணும் இல்லண்ணே, வண்டி இதெல்லாம் பூரா கிராக்கி தான். இப்பெல்லாம் இது கிராக்கி தான். அப்ப நீங்க எதிர்பார்த்த விலை என்ன? எதிர்பார்த்து 10 ரூபாய்க்கு வாங்கலாம். 10 ரூபா. கூட 500 ரூபா குட்டி கூடிட்டு. இந்த குட்டியை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கான ரீசன் என்ன? இதை எப்போ வளர்த்து எப்போ விற்பீங்க? எப்படி? நீ வந்து பக்ரீத் தானே. பக்ரீத்துக்கு தான். மற்ற நாள்ல வித்த விலை கம்மியா போகுமா? இப்ப எல்லாம் மயிலம்பாடி ஒரு ட்ரிப் வளர்த்தனே. வளர்த்துட்டு கம்மியா தான் வித்துருக்கு. கம்மியா தான். பக்ரீத்து தான் விலை அதிகமா இருக்கும். என்ன கூட எவ்வளவுண்ணே? 450. கூட கோழி கூட நரம்பு. இது என்ன பெரம்பா? பெரம்பு நொச்சி பெரம்பு 450 ரூபா. ஆடை அடைச்சிக்கலாமா? குட்டி அடைச்சிக்கலாம்னா? தம்பி எந்த ஊர் வியாபாரி? சாத்துருபாத்துல மேடம் நானே. சாத்தூர் வியாபாரி. இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? இந்த 2 கிடா குட்டி போட்டு வந்தேன். ஓகே. இது 2மா? இது 3மா? 3 தான் கொண்டு வந்தீங்களா? அப்படியே கிடக்க விக்காம? கேள்வியே இல்லை. அது 2 கிடா குட்டியா? 2 கிடா குட்டி. இது 2 கிடா குட்டி என்ன விலை சொல்றீங்க? 18 ரூபா சொன்னேன். ரெண்டும் சேர்த்து 9 9 18. இது 10 ரூபா சொன்னேன். 10 ரூபா சொன்னேன். 10 ரூபா சொல்ற விலை. இது 10 ரூபா சொல்லிட்டு இருக்காங்கப்பல. சரி. கேள்விக்கு ஆள் இல்ல யாரும். இன்னைக்கு சுமார் ரொம்ப மட்டமா இருக்குண்ணா. ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரத்தை சொல்லுங்க, எப்படி இருக்கு நிலவரம்? பரவாயில்லாம இருக்கு. நிலவரம் கலவரமா இருக்கா? ஒரு குட்டி ஆடா இது? ஆமா, ஒரு குட்டி ஆடு. ஒரு என்ன விலை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் 10 ரூபா சொல்றேன் சார். 10 ரூபா. கேள்வி எதுவும் பக்கத்துல வந்துச்சா? கேக்குறாங்க 8 ரூபாய் கேக்குறாங்க. 8 ரூபா. 2000 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கா? ஆமா. எவ்வளவு வந்தா குடுக்குறாப்ல ஐடியா வச்சிருக்கீங்க? 1000 ரூபா தான் கொடுத்துரும். 9 ரூபா வந்தா கையில கொடுத்துடலாம். இன்னைக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்குண்ணே. எல்லாரும் முகத்துலயும் சிரிப்பு கம்மியா இருக்கு. ஆமா. ஆமா, சூடு இல்லாதனால வியாபாரி முகத்துல எல்லாம் ஆமா புன்னகை எல்லாம் கம்மியா இருக்கு இன்னைக்கு.